கருடர் வந்தோன்னா சண்டையை ஆரம்பிச்சிருக்காரு. சண்டை போட்டதுல இவர் போடுற சண்டையில ரெக்கைகள் அப்படி ஒரு ஆட்டு தான் ஆட்டினாராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுமே புரிஞ்சுக்காம அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். நம்ம கேம்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு லெவல் வரும்ல, அது மாதிரி ஒரு லெவல் இருந்துதான். முதல் லெவல் வந்து இவங்களெல்லாம் இது பண்ணாராம். அப்புறம் 2 பேர் பாதுகாப்பு இருந்திருக்காங்க. அவங்க எப்படி ஒரு லெவலாக முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புகள் இருந்தாங்களாம், 2 பாம்பு. அது வந்து விஷம், கண்ணில் விஷம் இருக்க பாம்பா. அந்த பாம்பு நம்மளை பார்த்துட்டாலே நம்ம இதாயிடுவோமா, விஷம் நம்ம மேலே ஏறி இறந்துருவோமா. அந்த பாம்புகளை பாதுகாப்பு வச்சுருந்தாங்க. இவர் அந்த பாம்புகளோட கண்ணில் வந்து மண்ணை தூவி அந்த பாம்புகளையும் வீழ்த்திட்டாராம். அடுத்தது உள்ளே போனால் வந்து ரொம்ப நெருப்பு, அதை சுற்றி நெருப்பு வளையம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துதான். அதுவும் பூலோகத்துலேருந்து எல்லா தண்ணியையும், கங்கை காவேரி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வாயில் அப்படியே உறிஞ்சு எடுத்து கொண்டு போய் அப்படியே அந்த நெருப்பை அணைச்சிட்டு அந்த லெவல் தாண்டி போனாராம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துதான். அந்த சக்கரத்துக்குள்ளே போய் தான் அமிர்தத்தை எடுக்கணுமா. அது கிட்டக்க போகும்போது நம்ம சரி கருடன் நல்லா பெரிய ஆளாக இருக்கான், வெட்டிடலாம் அப்படின்னு அந்த சக்கரம் வெயிட் பண்ணிச்சான். இவர் கரெக்டாக அந்த கிட்ட